அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது செந்தமிழ் வணக்கம். இன்னைக்கு மந்தாரமலை மகிமை அப்படிங்கிற தலைப்பில், கூர்மம் என்றால் ஆமை. திருமாலின் 10 அவதாரங்களில் 2வது அவதாரம் இது. தான் சயனித்திருக்கும் பார்க்கடலை கடைந்து அதில் கிடைக்கும் அமிர்தத்தை மற்றவர்களுக்கு அளிப்பது இந்த அவதாரத்தின் நோக்கம். யார் அருந்தினரோ அவர்களுக்கு சாகா வரம் அளிப்பது அமிர்தம். இதை பெற தேவர்களும் அசுரர்களும் போட்டியிட்டனர். தேவர்கள் ஜெயித்தனர். அதற்கு காரணம் திருமால். தன்னை ஒரு ஆமையாக சுருக்கி அதன் ஓட்டின் மேல் மந்தார மலையை மத்தாக வைத்து தான் படுத்திருக்கும் ஆதிசேஷனின் சகோதரனான வாசுகி பாம்பை கயிறாக கொண்டு பார்க்கடலை கடைய இடமளித்தார் விஷ்ணு. இதில் மத்தாக இருந்தது மந்தார மலை. இந்த மலைக்கு பெருமை தாங்கவில்லையாம். ஏனெனில் உலகமே திருமாலின் திருவடிகளை தாங்க தயாராக இருக்கும்போது தன்னை திருமால் தாங்க போகிறார் என அதற்கு பெருமை. அது மட்டுமல்ல, அது மற்ற மலைகளை நோக்கி, சகோதரர்களே, எதிர்காலத்தில் திருமால் பல அவதாரங்களை எடுப்பார். அவரையும் அவரது பக்தர்களையும் என்னை போல் நீங்களும் தாங்க வேண்டும் என்றதாம். மற்றொரு யுகத்தில் திருமால் நரசிம்ம அவதாரம் எடுத்தார். அவரது பக்தன் பிரகலாதன் தன்னை வணங்காத காரணத்தால் மலையிலிருந்து உருட்டிவிட சொன்னான் பிரகலாதனின் தந்தை இரண்யன். பிரகலாதனும் உருட்டப்பட்டான். அந்த மலை அப்போது நினைத்ததாம், நம் மூதாதையரான மந்தார மலைக்கு தன் முதுகை இருப்பிடமாக கொடுத்தார் திருமால். அதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் அவரது பக்தனை காப்பது நம் கடமை என கருதி பாறைகளில் அடிபடாமல் அடிவாரம் வந்து சேரும் வரையில் காத்ததாம். திருமால் கண்ணனாக அவதாரம் எடுத்தபோது இந்திரன் தந்த மழையை தடுக்க ஆயர்பாடியில் இருந்த மலை அந்த ஆயர்பாடியில் இருந்த மலை குடை போல எடை குறைந்து கண்ணனின் விரல்களில் ஒட்டி கொண்டதாம். நம்மை பெருமைப்படுத்தியவர்களை நாம் என்றும் மறக்க கூடாது என்பதே கூர்ம அவதாரம் நமக்கு உணர்த்தும் பாடம். கடலை கடைந்த மந்தாரமலை இன்றும் இருப்பது அதிசயம். பீகார் மாநிலம் பாகல்பூர் தும்கா நெடுஞ்சாலையில் 50 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள போன்சி கிராமத்தில் இந்த மலை உள்ளது. 700 அடி உயரமான இந்த மலை அடிவாரத்தில் இந்து கோவில்களும் உச்சியில் சமணர் கோவில்களும் உள்ளன. பக்தர்களை மலை ஏற அனுமதி உண்டு. கேட்டதுக்கு மிக்க நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.